இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நியமனம். பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் விரைவில் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல். மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் சோமண்ணா புதுச்சேரிக்கு வருகை. ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை நேரில் சென்று ஆய்வு. புதுச்சேரி கடற்கரை சாலையில் வானவேடிக்கையுடன் பாரிஸ் ஒலிம்பிக் விழா கொண்டாட்டம். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடு. புதுச்சேரி வில்லியனூர் திண்டிவனம் ரயில் பாதை திட்டப்பணிகள் தொடக்கம். மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா தகவல். இனி விரிவான செய்திகள். பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் குஜராத் அரசின் முதன்மை செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கைலாசநாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்துள்ளதாக கருதப்படுகிறது. ராஜஸ்தான், தெலங்கானா உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு புதிய ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். ஜார்க்கண்ட் ஆளுநராகவும் தெலங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பை கூடுதலாகவும் வகித்த CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கைலாசநாதன் குஜராத்தின் முன்னாள் தலைமை செயலராக இருந்தவர். பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமானவராக இவர் அறியப்படுகிறார். கேரளாவை சேர்ந்த இவர் தமிழகத்தின் ஊட்டியில் வளர்ந்தவர். குஜராத்தின் கூடுதல் தலைமை செயலராக பணியாற்றிய இவர் 2013ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். எனினும் தலைமை முதன்மை செயலாளர் என்ற பொறுப்பு உருவாக்கப்பட்டு மீண்டும் பணியமர்த்தப்பட்டார். பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவராக அறியப்படும் கைலாசநாதன் புதுச்சேரி ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் சோமண்ணா நேரில் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் ரயில்வே மற்றும் நீர்வளத்துறை மத்திய இணையமைச்சர் சோமண்ணா அரசுமுறை பயணமாக வருகை புரிந்துள்ளார். அவருக்கு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் செல்வ கணபதி தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ரயில் நிலையத்தில் 92 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை துரிதமாக முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். தொடர்ந்து பயணிகள் தங்குமிடம், அதிகாரிகள் பணிபுரியும் இடம், பயணிகள் ஓய்வு பகுதி, கண்காணிப்பு கேமரா பகுதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், நவீன கழிவறைகள் மற்றும் ரயில்வே நிலையத்தில் பயணிகளின் பாதுகாப்புகள் உள்ளிட்டவைகள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் செல்வ கணபதி உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் வானவேடிக்கையுடன் நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் விழா கொண்டாட்டத்தை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர். பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் புதுச்சேரி என இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டுள்ளார். இதற்கு ஏற்ப பிரான்சில் எது நடந்தாலும் அது புதுச்சேரியில் எதிரொலிக்கும். அந்த வகையில் பிரான்சில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியை வரவேற்கும் விதமாக புதுச்சேரியில் சிறப்பு கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டி கோலாகலமாக தொடங்கியது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கும் இந்த போட்டியில் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் வீரர்கள் இந்த ஆண்டு பங்கேற்றுள்ளனர். இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகம் இணைந்து ஒலிம்பிக் போட்டி வரவேற்பு விழாவை நடத்தின. பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி துவக்கத்தில் நடந்த நடனம், வானவேடிக்கை போல புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் உற்சாகமாக கொண்டாடினர். இதில் ஏராளமான பிரான்ஸ் வாழ் மக்களும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் கண்டுகளித்தனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறையும் பிரான்ஸ் நாட்டின் கல்வி நிறுவனமான அலையன்ஸ் பிரான்சே இணைந்து நடத்திய இவ்விழாவில் முன்னதாக புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க தலைவரும் வேளாண் அமைச்சருமான தேனி ஜெயக்குமார், பிரெஞ்சு தூதர் லிசே டல்போர்ட் பரே, அலையன்ஸ் பிரான்சே தலைவர் நல்லாம் சதீஷ் ஆகியோர் ஒலிம்பிக் கொடியை அறிமுகப்படுத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் திண்டிவனம் ரயில் பாதை திட்டப்பணிகள் தொடங்கி உள்ளதாக புதுச்சேரிக்கு வருகை தந்த ரயில்வே துறை இணையமைச்சர் சோமண்ணா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரியில் ரயில்வே மேம்பாட்டு தொடர்பாக முதல்நிலை கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். புதுச்சேரி பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் என்றும் ஏற்கனவே ரயில்வே திட்டப்பணிகளுக்கு நிதி ஒதுக்கி பணிகள் நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டினார். வேளாண் துறை, சுற்றுலா, கல்வி என பல துறைகள் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதில் சுற்றுலாத்துறைக்கு 148 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு வந்தே பாரத் ரயில் வருமா என கேட்பதாகவும், வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் பற்றாக்குறையாக உள்ளதால் அதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். புதிய ரயில் சேவைகள் புதுச்சேரியில் இருந்து தொடங்க ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கர்நாடகத்துக்கு கிடைக்கும் திட்டங்கள் போன்றே புதுச்சேரிக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
புதுச்சேரி வில்லியனூர் திண்டிவனம் ரயில் பாதை 740 கோடி ரூபாய் திட்டப்பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் ஏஎஃப்டி மில் அருகே 75 கோடி ரூபாயில் 4 வழி ரயில்வே மேம்பாலம் அமைக்க ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி டெண்டர் விடப்படும் என்றும் கூறினார். புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டம் சர்வே பணிகள் நடந்து வருவதாகவும் முழு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்த அவர், மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் 2 மாநிலங்களும் பேசி சுமூக தீர்வை காண வேண்டும் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரி காவல்துறை மற்றும் தொழில் முனைவோர்கள் சார்பில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு மராத்தான் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து போதைப்பொருள் விழிப்புணர்வு மராத்தான் போட்டியை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தினர். இந்த விழிப்புணர்வு மராத்தான் போட்டியை புதுச்சேரி காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் தொழில் முனைவோர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மராத்தான் போட்டி புதுச்சேரி காந்தி சிலையில் தொடங்கி எஸ்பி பட்டேல் சாலை, காந்தி வீதி வழியாக மீண்டும் கடற்கரை சாலைக்கு வந்தனர். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு நடனமாடி போதை எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி, தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர், காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாராம் கோனேரி லோகையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து ஹர்ஷவர்தன் அறிவுறுத்தலின் பெயரில் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அல்போன்ஸ் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மாணவர் காங்கிரஸில் இணைந்தனர். கூட்டத்தில் CBSE பாடத்தை முறைப்படுத்த வேண்டும், அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி அருகே மறைந்த தாய் தந்தைக்கு சிலை வைத்து அவர்களது பிறந்த நாளை குரு பூஜையாக கொண்டாடி ஊரை அழைத்து விருந்து உபசரித்த மகனின் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த புது பூஞ்சோலை கிராமத்தை சேர்ந்தவர் பூஞ்சோலை பட்டம்மாள் தம்பதியினர். இவர்கள் அந்த கிராமத்தில் ஸ்ரீ கலியபெருமாள் என்ற ஆலயத்தை தனது சொந்த செலவில் கட்டி நிர்வகித்து அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு தெய்வ வாக்கு கூறி வந்துள்ளனர். இவர்களால் புதுக்குப்பம் கிராமமே செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக இருந்து இருக்கிறது. இதனால் அந்த கிராமத்திற்கு புதுக்குப்பம் என்ற பெயரை மாற்றி புது பூஞ்சோலை குப்பம் என்று அழைத்து வருவதுடன் அந்த கிராமமே அவர்களை கடவுளாக நினைத்து வழிபட்டு வருகின்றனர். அப்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வந்த பூஞ்சோலை மற்றும் பட்டம்மாள் தம்பதியினர் இறப்பிற்கு பின்னர் அவருடைய மகன் சக்திவேல் என்பவர் தனது சொந்த இடத்திலேயே அவர்களுக்கு நினைவிடம் அமைத்து இருவருக்கும் சிலைகள் உருவாக்கி அவர்கள் நினைவு நாள் மற்றும் பிறந்த நாளுக்கு பெரிய விழா எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பூஞ்சோலை பிறந்த நாளை குரு பூஜையாக கொண்டாடும் நிகழ்வு நடைபெற்றது. பூஞ்சோலை நினைவிடத்தில் சமாதியில் நடைபெற்ற குரு பூஜையில் நினைவிடங்கள் சுமார் 500 கிலோ பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு 12 வகையான பழங்கள் மற்றும் நவதானியங்கள் உள்ளிட்ட தின்பண்டங்கள் வைத்து குரு பூஜை நடைபெற்றது. மேலும் பூஞ்சோலை பட்டம்மாள் தம்பதியினர்களுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வேத மந்திரங்களுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்வேறு வகையான சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றது. ஏராளமான புது பூஞ்சோலை குப்பத்தை சேர்ந்த பொதுமக்கள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பூஞ்சோலையை வழிபட்டு சென்றனர். இதனையடுத்து அனைவருக்கும் அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூஞ்சோலை பட்டம்மாள் தம்பதியின் மகன் சக்திவேல் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி மாநில அரசு துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு கூட்டம் நிர்வாக குழு உறுப்பினர் அமுதா தலைமையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. தேசிய செயலாளர் டாக்டர் K நாராயணா தேசிய குழு முடிவுகளை பேசினார். மாநில செயலாளர் சலீம் மாநில அரசின் நிலை குறித்து விளக்கி பேசினார். சேது செல்வம், தினேஷ் பொன்னையா, முன்னாள் அமைச்சர் R விஸ்வநாதன், நாரா கலைநாதன், அந்தோனி, ரவி, அபிஷேகம், கீதநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தோல்வியடைந்துள்ள ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு பதிலாக புதுச்சேரி அரசே மக்கள் பாதிக்கப்படாத வகையில் மின்சாரம், குடிநீர், கழிவுநீர், மேம்பாலங்கள், தரமான சாலைகள், பார்க்கிங் வசதிகள், மார்க்கெட் கட்டிடங்கள் என அடிப்படை வசதிகளுக்கான திட்டங்களை கொண்டு வர வேண்டும், புதுச்சேரி மாநில அரசு துறை காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி கடற்கரை சாலையில் வளர்ந்து புதர் போல் மண்டியிருந்த மரங்களின் கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை எப்பொழுதுமே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூட்டத்துடன் காணப்படுவது வழக்கம். புதுச்சேரி கடற்கரையின் அழகே அதன் அமைப்புதான். மேலும் அழகான நடைபாதைகள், அழகான கட்டிடங்கள், ஆங்காங்கே மரங்கள் என மிகவும் வனப்புடன் காணப்படும் இந்த கடற்கரை சாலை அனைவரின் விருப்பமான சுற்றுலா மையமாக உள்ளது.
அந்த வகையில் கடற்கரை சாலையில் ஆங்காங்கே உள்ள மரங்களின் கிளைகள் அதிக அளவில் வளர்ந்து புதர் போல் இருந்தது. இதனை சீரமைக்கும் பணியில் நகராட்சியின் உதவியோடு தனியார் ஒப்பந்த ஊழியர்கள் ஈடுபட்டனர். புதர் போல் வளர்ந்த மரங்களின் கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் மும்முரமாக ஊழியர்கள் ஈடுபட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையின் அழகை மேலும் அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்டனர். அடர்ந்து வளர்ந்த மரங்களை சீரமைத்து தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட ஊழியர்களால் புதுச்சேரி கடற்கரை சாலை அழகுற காட்சியளித்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் இந்த வார ஞாயிற்றுக்கிழமையில் ஏராளமான வெளியூர் சுற்றுலா பயணிகள் வெயிலின் தாக்கத்தையும் பொருட்படுத்தாமல் நண்பகல் வாக்கில் உலா வந்ததை காண முடிந்தது. புதுச்சேரி என்றாலே சுற்றுலா என்னும் அளவிற்கு சுற்றுலா மையங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த வகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் அதிக அளவில் புதுச்சேரிக்கு வந்து செல்வது வழக்கம். மேலும் அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியின் அழகை ரசித்து செல்கின்றனர். இந்நிலையில் இந்த வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. அதிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே சுற்றுலா பயணிகள் வரத்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் அதிகரித்து காணப்பட்டது. நண்பகல் வாக்கிலும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் உலா வந்ததை காண முடிந்தது. மேலும் சிலர் பல இடங்களில் ஒன்று கூடி புகைப்படம் எடுத்துக்கொண்டும் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் மகிழ்ச்சியுடன் வலம் வந்தனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் அதனையும் பொருட்படுத்தாமல் கடற்கரையின் அழகை உற்சாகமாய் கண்டுகளித்து மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்தனர். உலக நன்மை வேண்டி புதுச்சேரி கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி கோவிலில் நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். உலக நன்மை வேண்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கதிர்வேல் சுவாமிகள் தேவஸ்தானம் சார்பில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. கதிர்வேல் சுவாமிகள் தேவஸ்தானத்தில் இருந்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் பால்குடங்களை சுமந்து பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று அருகில் உள்ள கங்கையம்மன் ஆலயத்தை அடைந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் சுமந்து வந்த பால்குடங்களில் இருந்த பாலை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பான வழிபாடு நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி தேவஸ்தான நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6325 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 860 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.